நல்லது. நம்முடைய தொடர் வேத படிப்பு ஹைல்பர்க் கேட்டகிசம் இந்த வினாவிடை அஹ், அஹ், பாடத்திலே இன்றைய நாளிலும் நாங்கள் 18ஆம் அதே போல 19ஆம் பாடங்கள்ல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த 18ஆம் கேள்வி பதில் இப்படியாக ஆரம்பிக்கிறது. உண்மையான கடவுளாகவும் உண்மையும் நீதியும் உடைய மனிதனாகவும் இருக்கும் அந்த ஒரே நபர் யார்? அஹ், யார் அந்த மத்தியஸ்தர்? பதில்: நம்முடைய முழுமையான மீட்பிற்கும் நீதிக்கும் நமக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவார். அப்ப நாங்க கடந்த வாரம் அதே போல அதுக்கு முதல் வாரங்கள்ல நாங்க படித்ததை போல அந்த நம்முடைய மீட்பர் அல்லது நம்முடைய இரட்சகருடைய ஒரு மத்தியஸ்தருடைய தன்மைகள், அந்த இரு தன்மைகளை, ஒரே நபரிடத்தில் இருக்கின்ற அந்த இரு தன்மைகளை குறித்து நாங்க பார்த்தோம். எனவே இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அப்படியான அந்த இரு தன்மைகளையும் கொண்ட ஒரே நபராக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே அவர் மாத்திரமே பாவி மனிதனையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் இணைக்கும்படி, அல்லது அவர்கள் இருவரும் இடையில மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய ஒரே தகுதியான இயலுமையை கொண்ட நபராக ஆண்டவர் காணப்படுகிறார் என்பதை நாங்க பார்த்தோம். சரியா? அப்போ இன்றைய நாள்ல நாங்க கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஆஹ் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி தேவன் என்ன செய்யறாரு? தன்னுடைய கிருபையினால பாவிகளான மனிதர்கள் மேல் கொண்ட அவருடைய அன்பினால தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனார். அதாவது நாங்கள் பார்த்த அந்த மத்தியஸ்தரை பிதாவானவர் என்ன செய்யறாரு? இந்த பூமிக்கு இரட்சகராக அனுப்புகிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிறதை போல இந்த பூமியின் மேல கடவுள் கொண்ட அன்பின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்பதை நாங்க அங்க கவனிக்கிறோம். அதே போல யோவான் 5:8 வாசிக்கிறோம், அந்த குமாரனானவர் அல்லது அந்த மத்தியஸ்தர் நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக மரிக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ளும், அதாவது யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே போல யோவான் 5:8 வாசிக்கிறோம், தன்னுடைய அன்பை விளங்க செய்தார். எப்படி? பாவிகளுக்காக தன்னுடைய குமாரனை மரிக்க செய்ததின் மூலம் தன்னுடைய அன்பை விளங்க செய்தார் என்பதின் மூலம் நாங்க பார்க்கிறோம். அப்போ பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இரட்சகராக பூமிக்கு அனுப்புகிறார். அவரே அந்த மத்தியஸ்தர் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்துல நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, பிதாவானவர் அனுப்பினார் என்பது மாத்திரமல்ல, குமாரனான இயேசுவானவர் என்ன செய்யறாரு? அந்த ரட்சிப்பை பாவிகளுக்கு வழங்கும்படி, பாவிகளுக்காக மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி, பாவிகளுடைய அந்த தண்டனைகளையும் அந்த சாபங்களையும் தன்னுடைய சரீரத்துல சரீரத்துல ஏற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யறாரு? அவர்களுக்காக மரிக்கும்படி அவர் முன் வந்தார் என்பதையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப பிதாவானவர் மத்தியஸ்தராக தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அதே போல குமாரனான இயேசுவானவர் அதை விரும்பி அந்த வேலையை, இந்த பூமியில போயிட்டு அந்த ரட்சிப்பின் வேலையை செய்யறதுக்காக அந்த வேலையை விரும்பி என்ன செய்யறாரு? அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யறதுக்காக விருப்பத்தோட முன் வருகிறார் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம் என்ன? கிறிஸ்து என்ன செய்தாராம்? நமக்காக, பாவியான மனிதர்களுக்காக அவரை தேவனுக்கு உகந்த பலியாக, சுகந்த வாசனையான பலியாக என்ன செய்யறாரு?
ஒப்பு கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய அன்பை பாவிகளுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப முதல் 2 வசனங்களை வாசித்தோம். பிதாவானவர் எப்படி உலகத்தின் அந்த பாவியான மனுஷன் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து கவனிக்கிறோம் என்ன? குமாரனானவர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து விரும்பி அந்த வேலையை அவர் எடுத்துக் கொள்ளுகின்றார், ரட்சிப்பின் வேலையை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை எபேசியர் 5:2 நம்ம கவனிக்கிறோம். சரியா? ரைட். ஆனால் பாவியான மனுஷன் என்ன செய்தான்? எழுதியிருக்கிறோம் பாருங்க. பாவியான மனிதன் தன்னை மீட்டுக் கொள்ளும்படி கடவுளை கேட்கவில்லை. தான் ரட்சிக்கப்படும்படி அவன் விரும்பல. அதே நேரத்துல பிதாவினாலே உலக மனிதன் மீது அன்பு செலுத்தி அனுப்பப்பட்ட குமாரனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சரியா? அதே நேரத்துல பார்க்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்வதற்குரிய எந்த தகுதியும் மனுஷனுக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ பிதாவானவர் உலகத்தின் மக்கள் மேல, பாவியான மனுஷன் மேல அன்பு கூர்ந்து தன்னுடைய மகனை அனுப்புறாரு. மகனானவர், குமாரனானவர் என்ன செய்யறாரு? எங்கள் மீது அன்பு வைத்து அந்த ரட்சிப்பின் வேலையை செய்யறதுக்காக பூமிக்கு வாராரு. ஆனா பூமியின் மனுஷன் என்ன செய்யறான்? அவன் அந்த ரட்சிப்பை விரும்பாதவனாக இருந்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கடவுள் அவங்க மேல அன்பு வச்சார்னு சொல்லி. அதாவது கடவுள் தன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி எந்த விதமான விருப்பமும் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருக்கல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆகவேதான் நாங்க என்ன செய்தோம்? அவரை வேதம் சொல்லுகிற மாதிரி, அதாவது ஏசாயா 53:3 வசனம் சொல்ற மாதிரி, மனுஷன் அவரை அசட்டை பண்ணினான், மனுஷன் அவரை புறக்கணித்தான். மனுஷன் என்ன செய்தான்? அவரை விட்டு தன்னுடைய முகங்களை மறைத்து கொண்டான் என்று ஏசாயா 53:3 நாங்க வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்ப 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, பிதாவானவர் பாவிகளை நேசித்து அவர்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்காக மறிக்கும்படி அவங்க மேல மிகுந்த அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். 2வது பார்த்தோம், குமாரனானவர் விரும்பி பாவிகளை நேசித்து அவர்களுக்காக மறிக்கும்படி பூமிக்கு வந்தாரு. ஆனா பாவியான மனுஷன் என்ன செய்தான்? அசட்டை பண்ணி அவரை புறக்கணித்து அவரை விட்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டவனாக அவன் காணப்பட்டான் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அடுத்து நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய இரட்சகரின் பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினால் நாம் தேவனோடு ஒப்புரவாகி நித்திய ஜீவனை பெறுவதற்கு தேவையான யாவையும் ஆண்டவர் இயேசு சம்பாதித்தார். அப்போ கடவுள் இயேசு பாவ சாப மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அது ரட்சிப்பின் வேலையை செய்வதின் மூலம் என்னென்ன காரியங்களை சம்பாதித்தார் என்பதை இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் வினாவிட, இந்த 18வது வினாவிடையில எங்களுக்கு சொல்லப்படுது. சரியா? என்னென்ன சம்பாதிச்சாரம் பாருங்க. அவருடைய பாடு மரணத்தின் மூலம், அதே போல உயிர்த்தெழுதலின் மூலம், ஒன்று நாங்க பார்க்கிறோம், எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், நித்திய ஜீவனை, பரலோகத்துல நித்தமாக வாழ போகின்ற அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம்? இந்த பூமியில சம்பாதித்தார் எங்களுக்காக. ஆகவே தான் அந்த ரட்சிப்பை சம்பாதித்தார்னு சொல்லப்படுகிறது, இல்லையா? அப்ப கடவுளோட ஒப்புரவாக்கணும் எங்களை. ஏன்னா நாங்க கடவுளுக்கு சத்துருக்களா இருந்தோம். கடவுள் எங்க மேல கோபமா இருக்கிறார், நாங்க கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அந்த ஒப்புரவாக்குதலின் அந்த சமாதானப்படுத்துற வேலையை செய்யணும் ஆண்டவர் இயேசு. அதே நேரத்துல நாங்க நரகத்துக்குரியவர்களாக இருந்தோம், நித்திய வாழ்க்கை எங்களுக்கு சொந்தமாக இருக்கல. அப்ப ஆண்டவர் இயேசு இரட்சகராக என்ன செய்யணும்? அந்த நித்திய வாழ்க்கைய, அந்த ஜீவனை நமக்காக சம்பாதிக்கணும். ரைட்டா? அந்த காரியத்தை அவர்
தன்னுடைய பாடு, மரணம், அதே போல உயிர்த்தெழுதலின் மூலம் என்ன செய்யறாரு? சம்பாதிக்கிறார். அந்த சம்பாதித்ததின் மூலம் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் தான் என்னது? மனம் திரும்புதல், அதே போல விசுவாசம் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க கீழே. மனம் திரும்புதலும் விசுவாசமும் கூட மகிமைக்குள் சென்ற நமது ஆண்டவர் அருளிய கிருபை வரங்களாகும். சரியா? அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்று சொன்னால் அது கடவுள் கொடுக்கின்ற ஒரு கிருபை வரம். சரியா? ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்புகிறான், விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அது கடவுள் சம்பாதித்த, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம் சம்பாதித்த ஒரு ஆசீர்வாதம். மனம் திரும்புதல், விசுவாசம் போன்ற காரியங்கள் கடவுள் இயேசு நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். சரியா? அப்போ மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பும் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காக பிதா என்ன செய்தாலும் தன்னுடைய குமாரனை இரட்சகராக என்ன செய்யறாரு? அவர் ஏற்படுத்தினார், உயர்த்தினார் என்பதை நாங்க அங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அருளுகின்ற, எங்களுக்கு கொடுக்கின்ற அதிபதி ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அதை சம்பாதித்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கின்ற மனம் திரும்புதலுக்கான அந்த ஆசை கூட, ரைட், அந்த மன்னிப்பு கூட, அல்லது விசுவாசம், ஆண்டவரை நம்பணும், அவருக்குள்ள ஜீவிக்கணும் என்ற அந்த ஆசை, விசுவாசம், அந்த காரியங்கள் கூட கடவுள் இயேசு எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா சாதாரண பாவியான மனுஷன் நாங்க பார்த்தோம் என்ன, ரோமர் 5 அவன் கடவுளை நேசிக்க மாட்டேங்கிறான். அவன் பாவியாகவே இருக்கிறான், எப்பொழுதும் கடவுளுக்கு சத்துருவாகவே இருக்கிறான், பாவத்திலும் மரணத்திலும் செத்தவனாகவே இருக்கிறான். எனவே இந்த ஆசீர்வாதங்களை இரட்சகர் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்தால் ஒழிய அவனாலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில அதை அவனுக்கு சம்பாதித்து தந்தார். அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம் கீழே எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு. சரியா? அப்போ நாங்க பெற்றிருக்கின்ற ரட்சிப்பு கடவுளுடைய அன்பினாலே, அவருடைய கிருபையினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் மூலம் கிடைத்தது. அப்ப விசுவாசம் கூட என்னன்னு சொல்லப்படுது இந்த வசனத்தின்படி? அது தேவன் எங்களுக்கு கொடுத்த காரியமாக, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்கு சம்பாதித்த காரியமாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? எனவே நாங்க பார்த்த காரியம் என்ன? இது வரைக்கும் அந்த 18வது கேள்வி பதில நாங்க சுருக்கமா பார்த்தோம். அதுல நாங்க காண்ற விஷயம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவானவரே அந்த ஒரே ஒரு இரட்சகர், அந்த ஒரே ஒரு இரட்சகர் எப்படியாக எங்களை நேசித்து எங்களுக்காக ரட்சிப்பை சம்பாதித்த இரட்சகர். வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும், இரட்சகர் என்று சொல்லுகின்ற நாமம், பெயர் இல்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? ரைட். அடுத்து நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 19வது கேள்வி பதில நாங்க தொடர போறோம். நினைக்கிறேன் இந்த 19வது கேள்வி பதில் கொஞ்சம் விரிவா படிக்க இருக்கிறதுனால சில வாரங்கள் நாங்க இந்த பகுதியை படிக்க இருக்கோம். எனவே நீங்க படிக்கிறவங்க தொடர்ந்தும் இந்த பகுதியை அவதானமாக நீங்க முடியுமானா நோட்ஸ் எடுத்து நீங்க படிங்க. இது ரொம்ப உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். நீங்க ஓய்வு நாள் பாடசாலை கற்பிக்கிறவர்களாக இருந்தா, அல்லது கடவுளுடைய வார்த்தையை படிப்பிக்கிறவங்களாக இருந்தா, அல்லது நீங்க வேதத்தை படித்துக் கொள்றதுக்கு, சத்தியங்களை அறிந்து கொள்றதுக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எனவே நான் ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இருந்து இந்த கேள்வி பதிலை எடுத்துட்டு அதுல இருந்தும் சில விளக்கங்களையும், அதே போல வேற வேற காரியங்களை நான் கற்றுக்கொள்ளுகின்ற விளக்கங்களையும் வைத்து ஒரு விரிவான பாடமாக இந்த பாடத்தை நாங்க தொடர்ந்து வருகின்ற வாரங்கள்ல படிக்க இருக்கிறோம். ரைட். என்ன அந்த கேள்வி பதில்? நீங்கள் எதிலிருந்து இதை அறிவீர்கள்? எது?
இவ்வளவு நேரம் நாங்க படிச்சோம் இல்லையா, மத்தியஸ்தர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், ரைட்? அவரு இப்ப நாங்க இன்றைக்கு பார்த்தோம். அவரு என்னென்ன காரியங்கள் எங்களுக்காக சம்பாதித்து தந்திருக்கின்றார் போன்ற விஷயங்கள். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்க இருந்து நீங்க அறிஞ்சு கொள்றீங்க? யார் உங்களுக்கு அத சொல்லித் தாரது என்பத நாங்க இந்த வசனத்துல பார்த்தோம். இந்த கேள்வி பதில நாங்க பார்க்க இருக்கோம். சரியா? ஒரு நிமிஷம். ரைட். கேள்வி என்ன? நீங்கள் எதிலிருந்து இதை அறிவீர்கள்? இந்த சத்தியங்களை எதிலிருந்து அறிஞ்சு கொள்றீங்க? பதில், பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து. அதாவது தேவனே முதலில் பாரடைஸ் அல்லது ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுத்த, பின்னர் பரிசுத்த கோத்திர பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டு, அதைத் தொடர்ந்து பலிகள் மற்றும் நியாயப்பிரமாண சடங்குகளினாலே முன் நிழல்களாக காண்பிக்கப்பட்டு, முடிவில் தம்முடைய அன்பான குமாரனால் நிறைவேற்றப்பட்டதிலிருந்தாகும். ஒரு பெரிய பதில் சொல்றாங்க. அந்த பெரிய பதிலுக்குள்ள பலவிதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காரியத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க இருக்கிறோம். சரியா? ரைட். இன்றைக்கு நாங்க ஆரம்பமாக படிக்கிறோம் என்னன்னு சொன்னா, அஹ், இந்த மீட்பர், நாங்க இப்ப கேள்வி பதில கேட்ட மாதிரி, இந்த மீட்பர் தன்னை எங்கே அல்லது எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? சரியா? பதிலாக நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, மீட்பரை பற்றி நமக்கு கற்பிக்கப்படும் ஒரே இடம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேதாகமம் சுவிசேஷம் நற்செய்தியை பற்றி போதிக்கின்றது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? வேற எங்கேயுமே இந்த மீட்பரை பற்றி நாங்க படிக்கவோ அல்லது மீட்பரை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்க கண்டு கொள்ளவோ முடியாது. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, சிலர் சொல்லுவாங்க என்னன்னா, இயேசுவ நீங்க இந்து மதத்துல பார்க்கலாம். இயேசுவ நீங்க மற்றைய மதங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அதுலயும் அந்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நீங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இயேசுவை, அதாவது உண்மையான மீட்பரை, தேவன் எங்களுக்கு அனுப்பின அந்த மீட்பரை, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரே இடம் பரிசுத்த வேதாகமம், பைபிள் மட்டுமே. அங்க மாத்திரமே அவரை நாங்கள் படிக்கலாமே ஒழிய வேற எங்கேயும் கிடையாது. பைபிளுக்கூடாக மாத்திரமே ஆண்டவர் தன்னை, தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார், அந்த மீட்பரை. எனவே பைபிளை படிக்காம ஒருத்தரும் மீட்பரை கண்டு கொள்ள முடியாது என்பதை நாங்க அவதானிக்கிறோம். ரைட்? அடுத்து பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, தேவன் தம்மை குறித்து போதிக்க விருப்பம் கொள்வது வெளிப்பாடாகும். சரியா? இப்ப வெளிப்பாடுன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப நாங்க சொல்றோம் பைபிள் வந்து என்னது, பரிசுத்த வேதாகமத்தை நாங்க என்ன சொல்லுவோம், அது ஒரு வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? கடவுளுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த வெளிப்பாடுனா என்ன அர்த்தம்னா, கடவுள் தன்னை குறித்து போதிக்க விரும்புகிற காரியம் தான் அந்த வெளிப்பாடுன்னு நம்ம சொல்றோம். அப்போ கடவுள் தன்னை குறித்து போதிக்க, தான் யார், தான் எப்படியாப்பட்டவர், தான் உலகத்தை, உலக மனிதனை எப்படி நேசிக்கிறேன், அவங்களை நேசிக்கிறதுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், அவர்களை படைச்சது யாரு, அவங்க எப்படி வீழ்ந்து போனாங்க, ரைட்? அது வீழ்ந்து போன மனிதர்களை நான் என்ன செய்யணும், ஆனால் எப்படியாக அவர்களை ரட்சிக்கும்படியாக நான் செயல்பட்டேன், அதற்காக எப்படியாக நான் சந்ததிகளை தெரிவு செய்தேன், ரைட், என்ற காரியங்கள் எல்லாவற்றையும், ரைட், அதாவது தன்னை குறித்து வெளிப்படுத்த, ரைட், ஆண்டவர் தெரிவு செய்த விடயம் தான் என்னது, வேதாகம். அதான் நாங்க வெளிப்பாடுன்னு நம்ம சொல்றோம். ரைட்? அப்ப தேவன் தம்மை குறித்து போதிக்க விருப்பம் கொள்வதே வெளிப்பாடாகும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துவதன் படியே நாம் அவரை அறிய முடியும். சரியா? இப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம், நல்லா அவதானிங்க. கடவுள் தன்னை பற்றி எவ்வளவாக பைபிள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவுதான் மனுஷனால அவரை புரிஞ்சு கொள்ள முடியும், அறிய முடியும். அது இல்லாம
அவர் வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை மனுஷனுடைய ஞானத்தினால் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிச்சு கடவுள் சொல்லாத காரியத்தின் மூலம் நான் அவரை கண்டுட்டேன். இதெல்லாம் அவர் வெளிப்படுத்தல. ஆனாலும் பைபிள்ல வெளிப்படுத்தல. ஆனால் என்னுடைய கனவுல வெளிப்படுத்தினாரு. என்னுடைய ஞானத்துல வெளிப்படுத்தினாரு. நான் அமைதியா இருக்கும் பொழுது ஒரு ஒளி வந்து எனக்கு காண்பிச்சுச்சு என்றெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. அங்க வேற சுவிசேஷம் கிடையாது. கடவுள் தன்னை பற்றி பைபிள்ல மாத்திரமே முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் பைபிள் மட்டும்தான். எவ்வளவு தன்னை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவுதான் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு மேல அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் நாங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து இப்போ வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது பொதுவா 2 வெளிப்பாடுகளை குறித்து நாங்க பார்க்கிறோம். அதுல ஒன்று பொதுவான வெளிப்பாடு, ஜெனரல் ரெவலேஷன். 2வது விசேட வெளிப்பாடு, ஸ்பெஷல் ரெவலேஷன். சரியா? அப்போ இந்த 2 வெளிப்பாடுகளையும் தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தியிருக்கார். இந்த ரெண்டு காரியத்தின் மூலம். அதுல ஒண்ணு சொல்றோம், நம்ம பொதுவான வெளிப்பாடு, விசேட வெளிப்பாடு. ரைட்? அப்ப இன்றைக்கு நாங்க படிக்க ஆரம்பிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது பொதுவான வெளிப்பாடு. எப்படி கடவுள் பொதுவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்க இன்றைய நாள்ல படிக்க ஆரம்பிக்க போறோம். ரைட்? அதன் அடிப்படையில கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. இது அதாவது பொதுவான வெளிப்பாடு என்பது தேவன் தான் படைத்த இயற்கையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி உள்ளதை குறிக்கும். அப்ப கடவுள் வந்து தன்னை என்ன செய்திருக்கிறாரு? படைப்பின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரியா? அதுதான் பொதுவான வெளிப்பாடு. ரைட்? அப்ப இந்த எழுதியிருக்கிறோம் பாருங்க, இந்த படைப்பு முழுமையும் தேவனுடைய கரங்களின் கிரியைகளாகும். சங்கீதம் 19:1 பாத்தீங்கன்னா நாங்க பார்ப்போம். ரைட்? என்ன சொல்லப்படுது அங்கு? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ அந்த படைப்புல கடவுளுடைய மகிமைய, ரைட், அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்லமைய நம்ம என்ன செய்யறோம்? காண முடியும். ரைட்? அப்ப வானத்தை பார்க்கும் பொழுது, சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது, வானத்துல இருக்கின்ற நட்சத்திரங்கள், கோள்கள், அங்க இருக்கின்ற அந்த புதுவிதமான நட்சத்திரங்கள், ரைட், வானவெளி மண்டலங்கள், ரைட், இவைகளை நாங்களாம் பார்க்கும் பொழுது, அதுல இருக்கிற காரியங்களை சிந்திக்கும் பொழுது, அதெல்லாம் என்னத்தை வெளிப்படுத்துதான்? அதை படைத்தவருடைய ஞானம், அதை படைத்தவருடைய வல்லமையை அந்த 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 காரியம் வெளிப்படுத்துதான். அதான் சொல்றோம் பொதுவான வெளிப்பாடு, பாடுன்னு சொல்லி. பொதுவான வெளிப்பாடு இயற்கையில தன்னை தேவன் வெளிப்படுத்துகிற காரியம். ரைட்? அப்ப இயற்கையை பார்க்கும் பொழுது கடவுளுடைய ஞானம் எவ்வளவு பெரிது என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, ஓசோன் படலம் இருக்கு. ரைட்? அதுக்கு கீழே மனுஷன் சுவாசிக்க கூடிய விதமாக தான் சுவாசம் அந்த உலகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்குள்ளதான் இருக்கு. இல்லையா? விண்வெளியில சுவாசிக்க முடியாது. அப்ப மனுஷன் வாழக்கூடிய விதமா அந்த காற்றை, அந்த ஆக்சிஜனை என்ன செய்யறாரு ஆண்டவர் அந்த உலகத்துல அவர் வச்சு படைச்சிருக்கிறார். உலகம் சுற்றி கொண்டிருக்குது. சூரிய ஈர்ப்பினாலே அது என்ன செய்யுது? அந்தரத்துல அந்த உலகம் நிக்குது. அப்ப சூரிய ஈர்ப்பு இல்லாட்டி உலகம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. அப்ப கடவுள் சூரியனை படைத்து அதன் ஈர்ப்பு விசையின் மூலம் உலகத்தை என்ன செய்யறார்? அந்த அந்தரங்கத்துல, அந்த அந்தரத்துல என்ன செய்யற? தொங்க விட்ட மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்ப கடவுளுடைய ஞானம் அதுல விளங்குது. சூரியனுடைய அந்த சூட்டுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் கிட்ட போக முடியல. அந்த சூடு அவ்வளவு டிகிரிஸ் அதிகமானதுன்னு சொல்லப்படுது. இல்லையா? எங்களுக்கு எத்தனையோ மைல் கணக்குக்கு இங்க வாழ்ற பூமியில இருக்கிற எங்களுக்கே சூட்டை தாங்க முடியல. அவ்வளவு அந்த சூடு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க? அந்த சூரியன்ல அந்த கந்தகம், அந்த நெருப்பு ஒவ்வொரு நாளும் அப்படியே கொந்தளிச்ச நெருப்பு எப்படி கொதிச்சு கொண்டு இருக்கு, அது மாதிரி கொதிச்சு கொண்டு இருக்குது என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளவு தூரமோ அது மாதிரி அந்த சூரியன்ல இருக்கின்ற அந்த நெருப்பு, அந்த கந்தகம் கொந்தளிப்பு வந்து
மேல எழும்பி கொந்தளிச்சு கொண்டிருக்குதான். அதுதான் அந்த சூடு அதுல ஜெனரேட் ஆகுது. ரைட்? அப்ப கடவுளுடைய படைப்பு. அப்ப பூமியில இருந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா என்ன பார்க்கிறோம் நாங்க, அந்த நட்சத்திரம் வந்து மிகவும் பிரம்மாண்டமானது. அது கோடிக்கணக்குல இருக்குது வானத்துல. ரைட்? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது தேவனுடைய ஞானம், ரைட்? அ தேவனுடைய வல்லமை, சரியா? இது ஒரு மனுஷனால உருவாக்க முடியாது இது எல்லாத்தையும். அப்ப அவருடைய ஞானம், வல்லமைய இவையெல்லாம் வெளிப்படுத்துகிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லித்த பாருங்க. அவருடைய கரங்களின் கிரியைகளாக இவைகள் இருக்கிறது என்பதை நாங்க பார்ப்போம். அப்ப கடவுள் இந்த பொதுவான தன்னுடைய படைப்பின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்ற அவருடைய வல்லமை ஞானத்தை தான் பொதுவான வெளிப்பாடு என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த இயற்கைய நாங்க பார்க்கும் பொழுது, இயற்கை நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன நம்ம சொல்றோம்? வானம், நட்சத்திரம், வானம், பூமி, நட்சத்திரம், பூமியில இருக்கிற சமுத்திரம், மரம், செடி, கொடிகள், மிருகம், ரைட்? அதே போல மனிதர்கள், இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது இல்லையா? இயற்கைன்னு சொல்லும் பொழுது. அப்ப இந்த எல்லா இயற்கையின் மூலம், ரைட்? கடவுள் 6 நாளைக்குள்ளே படைத்த அந்த எல்லா காரியங்களின் மூலமும் தேவன் என்ன செய்றாரு? தன்னுடைய ஞானத்தையும், வல்லமையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் அந்த சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், அதே மாதிரி செடி, கொடிகள், மரம், அதே போல சமுத்திரம், சமுத்திரத்துக்குள்ள இருக்கின்ற மீன், அதுல இருக்கின்ற ஒவ்வொரு விதவிதமான நீர்வாழ் ஜந்துக்கள், அதே போல பூமியில இருக்கின்ற விதவிதமான மிருகங்கள், அந்த மிருகங்களுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு குணாதிசயங்கள், அந்த மிருகங்களுடைய உருவ அமைப்புகள், ரைட்? அதே மாதிரி இந்த இயற்கையில் இருக்கின்ற அஹ் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய அறிவினாலே, தன்னுடைய வல்லமையினாலே சிருஷ்டித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பொதுவான வெளிப்பாடு என்பதை நாங்க கவனிக்கிறோம். இந்த வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சரியா? அப்போ அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்காக முழு கனமும் முழு மகிமையும் அதுக்குரியவர் யாரு? அதன் சிருஷ்டிகர் அந்த தேவன் என்பதை இங்க நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, பொதுவான வெளிப்பாடு என்பதற்கான ஒரு அறிமுகத்தை நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த பொதுவான வெளிப்பாடு தேவன் தன்னுடைய படைப்பின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாங்க காண்றோம். இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. எங்கும் உள்ள எல்லா மனிதர்களும் இயற்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய மகிமையை சந்திப்பதால் அனைவரும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தவிர்க்க இயலாத கடமையாகும். சரியா? இப்போ பொதுவாக தன்னை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம். சுருக்கமா நாங்க அது பார்த்த காரியம் என்னத்தை நாங்க படிக்கிறோம்னு சொன்னா, பொதுவாக தன்னை இயற்கையில வெளிப்படுத்தி இருக்கிறதுனால மனுஷன் இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்டவனா இருக்கிறான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவன் இயற்கையை சந்திக்கிறான். இயற்கையோடு இடைப்படுகிறான். சுவாசிக்கும் பொழுது காற்று அவனுக்குள்ள போகுது, சாப்பிடும் பொழுது சாப்பாடு அவனுக்கு எங்க இருந்து வருது, அவன் அதை எங்க இருந்து பெற்றுக் கொள்ளுகின்றான். பூமியில விதையை விதைக்கும் பொழுது பூமி அந்த விதை வளரும் பொழுது அதை அறுவடை செய்யறான், அதை சாப்பிடுறான். ரைட்? அப்ப அந்த பூமியில விதைக்கப்பட்ட விதை வளரணும்னு சொன்னா அதுக்கு நல்ல மண் தேவை, அதுக்கு நல்ல பசலை தேவை, அதுக்கு சூரிய ஒளி தேவை, அதுக்கு மழை தண்ணீர் தேவை, அதுக்கு காற்று தேவை. இதெல்லாம் இருந்தா தான் வளர முடியும். அப்ப இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? ஒரு மனுஷன் சாப்பிடணும்னு சொன்னா கடவுளுடைய பொதுவான கிருபை என்ன செய்யுது? அந்த சாப்பாட்டுக்கு அவர் தந்திருக்கிறார். தானியங்களை விளைய வைக்கிறதுக்கு அவர் பொதுவான கிருபை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப மனுஷன் ஒவ்வொரு நாளும் அதை காண்றான்.
அப்ப ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான், இருள் வருது, பகல் வருது, எல்லாமே தேவனுடைய படைப்பு. அப்போ மனுஷனுக்கு இது என்னத்த காண்பிக்குதுன்னு சொன்னா, நிச்சயமாக மனிதன், சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், சிருஷ்டிக்கப்பட்டவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். சிருஷ்டிக்கப்பட்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த கடமையை அவனுக்கு இந்த பொதுவான வெளிப்பாடு அவனுக்கு உணர்த்துகிறது. ஆகவேதான் ரோமர் அ 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் என்று நாங்க அங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப என்னவா? கடவுள எங்களுக்கு தெரியாது, சரியா? என்று சொல்லி ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாதாம்? சொல்ல முடியாதாம். ரைட்? ஏன்னா கடவுள் பொதுவான காரியங்கள்ல தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னை சிருஷ்டிகராக. அவருடைய வல்லமைய, அவருடைய தெய்வீக தன்மைய நேரடியாக ஒரு மனுஷனும் பார்க்கல. ஆனா கடவுள் என்ன செய்தாராம்? அவருடைய அந்த நித்திய வல்லமைய, பவர, அவருடைய அந்த தேவத்துவத்தை, டிவைன் பவரை என்ன செஞ்சிருக்கிறாராம்? உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிகள்ல, இந்த இயற்கையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? வெளிப்படுத்தி இருக்கிறாராம். அது எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாராம் பாருங்க. தெளிவாய் காணப்படும். தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறாராம். ஆதலால் அவர்களுக்கு என்ன இல்லையா? போக்கு சொல்ல இடமில்லை. கடவுள தெரியாதுன்னு சொல்ல, எங்களை ரட்சித்த ஒருத்தர் இருக்கிறாரு, எங்களை சிருஷ்டித்த ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ஒருத்தரால என்ன செய்ய முடியாதா? சொல்லி தப்பிக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த பொதுவான வெளிப்படுத்தல் மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், இந்த இயற்கையின் மூலம். அதே மாதிரி நாங்க பார்த்தோம், மனுஷன் பொதுவான வெளிப்பாடு, மனுஷனுடைய படைப்பு, அவனுக்குள்ள இருக்கின்ற தன்மைகள், அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு. சரியா? இப்ப சிலர் என்ன சொல்லுவாங்க, புதுசா கடல் ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்லுவாங்க, ஆஹ் இன்னும் புதிய வகை மீன்கள் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் புதிய புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க? நாங்க தான் கண்டுபிடிச்சோம், புதுசா நாங்க ஆராய்ச்சி செஞ்சோம்னு சொல்றாங்க. இல்ல இல்லையா? ரைட்? ஏற்கனவே கடவுள் படைச்சு வச்சது இப்பதான் இவன் கண்ணுக்கு தெரியுது. ரைட்? அதே மாதிரி வானத்துல 8வது கோள் இல்ல, 9வது கோள் இல்ல, 10வது கோள், 11வது கோள் கண்டுபிடிச்சாலும் மனுஷனுடைய ஞானம் இல்ல, மனுஷனுடைய தன்னுடைய கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவில கண்டுபிடிச்சது கிடையாது. கடவுள் கொடுத்த பொதுவான அந்த வெளிப்படுத்தலான அந்த ஞானத்தினாலே கடவுள் ஏற்கனவே படைச்சு வச்சதை போய் கண்டுபிடிக்கிறான். அவ்வளவுதான். சரியா? எனவே இந்த எல்லா காரியத்திலும் தேவன் தன்னுடைய வெளிப்படுத்தலை, வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே மனுஷன் ஆஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது, போக்கு சொல்ல இடமில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்தது ஒரு சுருக்கமான அல்லது ஒரு பொதுவான, ஒரு அறிமுகமான ஒரு பாடம், பொதுவான வெளிப்படுத்தலுக்கு. அதே மாதிரி இனி வர்ற காலங்கள்ல நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொதுவான வெளிப்படுத்தல் எப்படி கடவுள் அதை எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து விசேட வெளிப்பாடு. விசேட வெளிப்பாடுன்னு சொல்லும் பொழுது அது கடவுளுடைய வார்த்தை. பொதுவான வெளிப்பாடு இயற்கை, விசேட வெளிப்பாடு கடவுளுடைய வார்த்தை. அப்ப இந்த விசேட வெளிப்பாடை குறித்து இன்னும் அநேக வாரங்கள் நாங்க படிக்க இருக்குது. அப்ப பொதுவான வெளிப்பாடை நாங்க படிச்சு முடிச்சிட்டு விசேட வெளிப்பாடாகிய கடவுளுடைய வார்த்தை, பைபிளை பற்றி படிக்கிறதுக்கு நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் இந்த வேத படிப்புக்காக ப்ரே பண்ணி கொள்ளுங்க. வாஞ்சியோடு இதுல நீங்க பங்கு கொள்ளுங்க. முடியுமானா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இதை இணைச்சு கொள்ளலாம். அப்ப அவங்க இன்னும் அதிகமாக இந்த சத்தியங்களை படிச்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வாரம் நாங்க சந்திக்கலாம். God bless you. எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கேட்க முடியும். அது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ப்ரே பண்ணி